இன்னும் இந்த வாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை அசோக்குமாருக்கும் இந்த குற்றவாளிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை காவல்துறை எடுத்து கூறியிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த வழக்கோடு எந்த புள்ளியில் தொடர்பு படுகின்றார் என்பதையும் சொல்ல இருக்கின்றார்கள். கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதி, சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதி உள்ளிட்டவற்றில் எல்லாம் அசோக்குமார் மட்டும்தான் இருந்தாரா அல்லது செந்தில் பாலாஜியும் இருந்தாரா? செந்தில் பாலாஜி அந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் அதற்கு முன்பாக அசோக்குமாருக்கு செந்தில் பாலாஜி எந்த மாதிரியான அறிவுறுத்தலை எல்லாம் வழங்கியிருந்தார் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு என்பது உள்ளிட்ட விவரங்களையும் காவல்துறை ஆதாரங்களாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட அனைவருமே 3 நாட்கள் சென்னையில் தங்கியிருந்து சதி திட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்போது காவல்துறை நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கின்றது. வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் ஜாமீன் கிடைக்காவிட்டால் அவர் உறுதியாக விரைவு கைது செய்யப்படுவார். அவர் எங்கிருந்தாலும் காவல்துறை சென்று அவரை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று அசோக்குமாரும் கூட கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சில சுவாரஸ்யமான அம்சங்களையும் நாம் பார்க்க முடிகின்றது. காவல்துறையினர் புதிய ஆதாரங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் வழக்கினுடைய வாதத்தில் அசோக்குமார் தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒரு சில தகவலை சொன்னார்கள். அது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர்களுக்கு முன்பாக அசோக்குமார் தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் சொல்லும் பொழுது, எப்பொழுதெல்லாம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை வழக்கில் சேர்க்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய தம்பியையும் சேர்த்து விடுகின்றார்கள். செந்தில் பாலாஜி ஒரு அரசியல்வாதி, அமைச்சராக இருந்தவர். எனவே அவர் மீது வழக்கு தொடர்வது சரி. அதே நேரம் அவருடைய தம்பியையும் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடரும் போதெல்லாம் சேர்த்து இணைத்து விடுகின்றார்கள் என்பதாக ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றார்கள். அதே நேரம் காவல்துறை சார்பில் சொல்லும் பொழுது இவர்கள் எல்லாம் ஒன்று கூடிய ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். செல்போன் டவர் ஆதாரங்கள் அதற்கு எங்கள் வசம் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 40 முறைக்கு மேலே ஒன்றாக இருந்திருக்கின்றார் அசோக்குமார். இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட நபர்களோடு ஒன்றாக இருந்து சதி ஆலோசனையில் பங்கு பெற்றிருக்கின்றார். இந்த அரசை சீர்குலைப்பதற்கான திட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். நாங்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முன்பாக 3 நாட்கள் இந்த குற்றவாளிகள் அனைவரும் சென்னையிலேயே தங்கி இருந்திருக்கின்றார்கள். சென்னையில் இருந்துதான் சட்டமன்ற உறுப்பினர்களோடு பேசியிருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவலை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள் காவல்துறையினர். ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே, அதாவது இந்த கைது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் யாரெல்லாம் இந்த திமுகவினரால் பேசப்பட்டார்களோ, தாவைக்காவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை திமுகவினர் தொடர்பு கொண்ட நிலையிலே அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் தான் தங்கியிருந்தார்கள். எனவே அதை மையமாக வைத்து காவல்துறையினர் எம்எல்ஏக்களும் சென்னையில் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் 3 நாட்கள் சென்னையில் தங்கியிருந்துதான் இந்த நபர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசி கொண்டிருந்தார்கள் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 35 கோடி ரூபாய் பேரம் பேசி இருக்கின்றார்கள். அந்த பேரத்தை முடித்துக் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு 5 கோடி ரூபாய் வரை வழங்கப்படும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விஷயங்கள் வரை நாங்கள் இந்த விசாரணையின் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து விட்டோம். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 35 கோடி வெற்றிகரமாக அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை மனம் மாற வைத்து விட்டால், திமுகவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க வைத்து விட்டால், இப்போது கைதாகி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த திமுகவை சார்ந்த இடைத்தரகர்களுக்கு 5 கோடி ரூபாய் வரை கொடுப்பதாக அசோக்குமார் செந்தில் பாலாஜி சார்பில் உறுதிமொழி அளித்திருக்கின்றார் என்பதாக காவல்துறை சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஜான் சத்யன் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதில் காவல்துறை தரப்பில் கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். முன்ஜாமீன் வழங்கப்படக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய வாதமாக இருக்கின்றது. இன்னும் கைது செய்யப்பட்ட நபர்களை கூட முழு அளவில் கஸ்டடியில் எடுத்து நாங்கள் விசாரிக்கவில்லை. விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கின்றது. ஆனால் அதற்குள்ளாக நிறைய ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. எம்எல்ஏக்களுக்கு எவ்வளவு விலை வைக்கப்பட்டது, எம்எல்ஏக்களை மனம் மாற வைத்தால் அந்த இடைத்தரகர்களுக்கு எவ்வளவு கோடி கொடுக்கப்படுவதாக இருந்தது, அனைத்தையும் நாங்கள் ஆதாரத்தோடு கைப்பற்றி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, செல்போன் டவர்கள் ஆதாரம் எங்களிடம் இருக்கின்றது. செந்தில் பாலாஜி அந்த நாட்களில் எங்கே இருந்தார், அசோக்குமார் அந்த நாட்களில் எங்கே இருந்தார், செந்தில் பாலாஜி அந்த நாட்களில் குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுடன் நேரடியாகவோ அல்லது ஒரு இடைத்தரகர் மூலமாகவோ அவர்களை தொடர்பு கொண்டார் என்பதற்கான ஆதாரங்கள் என்னவாக இருக்கின்றன என்பதையெல்லாம் நாங்கள் தொகுத்து வைத்திருக்கின்றோம் என்பதாக காவல்துறையினர் தற்போது நீதிமன்றத்தில் சில தகவலை எல்லாம் பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே நீதிபதி இளந்திரையன் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகின்றார் என்பதுதான் இப்போது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு வாய்ப்பாக இருப்பது ஒரே ஒரு கருத்து தான். அதாவது அவர்கள் திமுக வழக்கறிஞர்கள் சொல்லும் பொழுது 3 விதமான கருத்தை சொன்னார்கள். ஒன்று, 35 கோடி என்று சொல்லுகின்றார்கள். எந்த அடிப்படையில் அதை சொல்லுகின்றார்கள் என்று தெரியவில்லை. அது ஒரு யூகத்தின் அடிப்படையிலான வெளிப்பாடு என்று சொன்னார்கள். 2வது கருத்து, ஏற்கனவே அவர்களிடம் 108 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், பெரும்பான்மை பலத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆட்சியை நாங்கள் எப்படி கவிழ்க்க முடியும், ஏற்கனவே அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்து காட்டிவிட்டார்கள் என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். 3வதாக
இதோடு சேர்த்து சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதாக சொல்லுகின்றார்கள்.